இன்னைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை காலையில நேரமே குளிச்சு ரெடி ஆயிட்டு 6 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சுங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ எங்க குலதெய்வம் ராசிபுரம் போற வழியில நாட்டாமங்கலத்துல அங்காளம்மன் தேங்காய் பழம் மாலையெல்லாம் எதுவுமே இங்க வாங்கல. சரி போற வழியில திருச்செங்கோட்டுல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டுல மாலையெல்லாம் வாங்கியாச்சு. கோயில்கிட்ட வையப்ப மலைங்கிற ஒரு ஊர்ல தேங்காய் பழம் திருமஞ்சன பொடி சாமிக்கு தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு. கோயில்லயே 2 சாமி இருக்காங்க. ஒண்ணு அங்காளம்மன், இன்னொன்னு பெரியாண்டிச்சி அம்மன் சொல்லிட்டு. அங்காளம்மன் நீங்களும் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. பெரியாண்டிச்சி அம்மன் மாலை தீபம் எல்லாம் போட்டு தேங்காய் பழம் எல்லாம் படைச்சாச்சு. நல்லபடியா சாமி எல்லாம் திருப்தியா கும்பிட்டு வந்தாச்சுங்க. நாங்க கிட்டத்தட்ட போயே ஒரு 8 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நாள் தள்ளிக்கிட்டே வந்துச்சு. இன்னைக்கு தான் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. டக்குன்னு போயிட்டு வந்தாச்சுங்க. நீங்களும் அந்த மாதிரி எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப நாள் கழிச்செல்லாம் போகாதீங்க. அப்பப்ப போயிட்டு வர வழியிலேயே ஒரு பெருமாள் கோயில், அகரம் சென்றாய் பெருமாள் கோயிலுங்க. சாமி போயிட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் அம்மா சாப்பிடல, விரதம். பாதாம் பால் குடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வரதுக்கே 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. டக்குன்னு அரிசி ஊற வச்சு புளி குழம்பு வச்சு பருப்பு குழம்பு வச்சு காக்காய்க்கு வச்சு சாப்பிட்டாச்சு.